நெருதலுள் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உழைத்தது இவ்வுலகு. இந்த உலகமானது நேற்று உயிருடன் இருந்தவரை இன்று இல்லாமல் செய்துவிட்டோம் என்ற அகந்தையாய் பெருமையாக கொண்டதாகும். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் 24/1/2024 அன்றும், திரு இ ரவிக்குமார் அவர்கள் 26/2/2024 அன்றும், டாக்டர் வி தனராஜ் அவர்கள் 7/3/2024 அன்றும், திரு வ சின்னசாமி அவர்கள் 10/3/2024 அன்றும், டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் 24/3/2024 அன்றும், திரு கணேசமூர்த்தி அவர்கள் 28/3/2024 அன்றும், திரு சு சிவராமன் அவர்கள் 3/4/2024 அன்றும், திரு ச வேணுகோபால் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் 7/4/2024 அன்றும், திரு ராம வீரப்பன் அவர்கள் 9/4/2024 அன்றும், திருமதி ரா இந்திராகுமாரி அவர்கள் 15/4/2024 அன்றும், திரு ஹெச் எம் ராஜு அவர்கள் 1/5/2024 அன்றும், திரு சி வேலாயுதன் அவர்கள் 8/5/2024 அன்றும், ராசம்மாள் அவர்கள் 22/5/2024 அன்றும், திரு மோ பரமசிவம் அவர்கள் 29/5/2024 அன்றும் மற்றும் சி ராமநாதன் அவர்கள் 2/6/2024 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு எஸ் மாணிக்கராஜ் அவர்கள் 2021-26 ஆண்டுகளில் நாங்குநேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு இ ரவிக்குமார் அவர்கள் 1991 முதல் 96 ஆண்டுகளில் பொன்னேரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். டாக்டர் வி தன்ராஜ் அவர்கள் 1989-1991 ஆண்டுகளில் பந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு வ சின்னசாமி அவர்கள் 1977-1980 ஆண்டுகளில் சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். டாக்டர் ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் 1989-91 மற்றும் 1991-96 ஆகிய ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். மேலும் 1989-90 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு கணேசமூர்த்தி அவர்கள் 1989-91 ஆண்டுகளில் மொடக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1998-99, 2009-2014 மற்றும் 2019-2024 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார்கள். திரு சு சிவராமன் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் சின்னசேலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ச வேணுகோபால் அவர்கள் 1985 முதல் 82 ஆண்டுகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். திரு ஆ கு சி அன்பழகன் அவர்கள் 2001-2006 ஆண்டுகளில் பெரணமல்லூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ராம வீரப்பன் அவர்கள் 1986-88 ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியிலிருந்தும் 1991 முதல் 96 ஆண்டுகளில் காங்கேயம் தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 1977, 83 மற்றும் 83, 86 ஆண்டுகளில் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 1977, 80, 1980, 84, 1985, 88 மற்றும் 91, 95 ஆகிய ஆண்டுகளில் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றினார்கள். திருமதி ரா இந்திராகுமாரி அவர்கள் 1991-96 ஆண்டுகளில் நாட்ராம்பள்ளி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். மேலும் 1991-96 ஆண்டுகளில் அமைச்சராகவும் நன்கு பணியாற்றினார்கள். திரு ஹெச் எம் ராஜ் அவர்கள் 1989-96 மற்றும் 2001-2006 ஆகிய ஆண்டுகளில் உதகமண்டலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். திரு சி வேலாயுதன் அவர்கள் 1996-2001 ஆண்டுகளில்
பத்மநாபபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு த மலரவன் அவர்கள் 2006-2011 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதியிலிருந்தும் 2011-16 ஆண்டுகளில் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திருமதி த ராசம்மாள் அவர்கள் 1980-84 மற்றும் 1985-88 ஆகிய ஆண்டுகளில் தலைவாசல் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு மோ பரமசிவம் அவர்கள் 1977-80 ஆண்டுகளில் பானூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு சி ராமநாதன் அவர்கள் 1977-80 ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குறித்து குவைத் நாட்டின் மங்காப் என்ற இடத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த நிகழ்வில் இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவங்களில் மறைந்தவர்களுக்கு அஞ்சலி மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு நா. புகழேந்தி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து 2021 ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியிலிருந்து 16வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றிய திரு நா. புகழேந்தி அவர்கள் 6/4/2024 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது. இனிய பண்பும் எளிமையும் தன்னகத்தே கொண்டவரான திரு நா. புகழேந்தி அவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரிடமும் நட்புணர்வோடு பழகி அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர். அரசின் திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாழும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறைந்த பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.